மரணத்திற்கு பிறகு சரீரத்திலிருந்து முக்தியானது கிட்டும். ஆனால் கர்மங்களிலிருந்து முக்தி கிடைப்பதில்லை. எனவே துர்கமாசுரனின் மரணத்திற்கு பிறகும் கூட தீய சக்திகளின் மூலம் அவனது மரணமானது பூரணமடையாது உள்ளது. இனி என்னவாகும் மகாதேவா? துர்கமாசுரனை நீ வதம் செய்து விட்டதால் இந்த பிரபஞ்சத்தில் தீமைகள் அழிந்து நன்மைகள் பிறப்பெடுத்துள்ளது கௌரி. அக்காரணத்திற்காகவே இப்பிரபஞ்சத்தின் சமநிலையற்ற தன்மையை சமநிலைப்படுத்துவதற்காக ஒரு வழியை கண்டறிய வேண்டும். தாக்குதலுக்கும் எதிர்வினை உண்டாகும். ஒரு தந்தைக்கு மிகப்பெரிய பாரம் தன் புதல்வனின் சவத்தை சுமப்பதுதான். அதுபோல் ஒரு தாய்க்கு மிகப்பெரிய துன்பம் தான் தாலாட்டு பாடி உறங்க வைத்த குழந்தையை ஒரு பிடி சாம்பலாக பார்ப்பது மட்டும்தான். ஆனால் இந்த தாய் அப்படி ஒரு அஸ்தியையே தீயில் இடப் போகிறாள். அதனால் இந்த பிரபஞ்சமே கொழுந்துவிட்டு எரியும். அசுரத்தாய் திதி தன் புதல்வர்களின் மரணத்திற்கு நிச்சயம் பழி வாங்குவாள். இது இந்த தாயின் சபதமாகும். பழிக்கு பழியா? தாங்கள் கூறுவதை வைத்து பார்த்தால் எப்படி என்னுடைய வெற்றி எவரோ ஒருவரின் மரணத்திற்கு காரணமானதோ அதை போலவே நாளை இன்னொருவரின் வெற்றியானது என் பரீட்சைக்கான காரணமாகிவிடுமா? ஆனால் இந்த சக்தியுடன் சிவன் இருக்கும் வரையில் நான் எந்த பரீட்சைக்கும் தயாராக உள்ளேன். தங்களை தட்சணை தானமாக அளித்ததே என் வாழ்க்கையின் மிக கடினமான பரீட்சையாகும். ஆனாலும் அதிலும் எனக்கு ஒரு படிப்பினை இருந்தது. இப்பொழுது நான் மீண்டும் தங்களை அடைந்து விட்டேன். அதனால் கைலாய நாயகி தனது கணவரின் கைலாய வருகையை மிக சிறப்பாக கொண்டாட விரும்புகிறாள். ஏனென்றால் மகாதேவரின் இந்த மறு வருகை எந்த திருவிழாவிற்கும் குறைந்ததல்ல. உண்மையில் என் சக்தி இருக்குமிடமே என்னுடைய வசிப்பிடமாகும். உன்னுடன் நான் கடந்த ஒவ்வொரு கணங்களுமே எனக்கு மகா உற்சவமாகும். ஏனென்றால் சக்தியின்றி இந்த சிவமானவன் சவம். தாங்கள் ஒன்றை நன்றாக அறிவீர்கள். தாங்கள் இந்த வார்த்தைகளை கூறினால் அதை தாங்க முடியாது என்று. இதை கேட்கும் பொழுது அன்று நடந்தது நினைவிற்கு வந்து சொல்லன்னா துயரம் தோன்றுகிறது. ஆனால் தாங்களோ எதையாவது கூறி மீண்டும் மீண்டும் அதை எனக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள். நிரந்தரமாக அதை மறந்துவிட எண்ணுகிறேன். மகாதேவா, என்னுடைய விருப்பம் ஒன்றே ஒன்றுதான். என் வாழ்க்கையில் எனக்கு ஏற்படும் பரீட்சைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி, அதன் விளைவுகளால் நான் என் கணவர் மீது மீண்டும் பாதம் பதிப்பதை மட்டும் என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது. மகாதேவா, நாடி வருபவர்களுக்கு தாங்கள் சங்கரன் ஆவீர்கள். என் சந்தேகத்தை போக்க எப்பொழுதும் தயாராக உள்ளீர்கள். என்னுடைய கணவர் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருந்தாலும் என் பெண்மைக்கு உறுதுணையாக உள்ளார். உண்மையில் என்னுடைய சக்தி இந்த சிவன்தான் மகாதேவா. நாம் இணைந்திருந்தாலும் இல்லை என்றாலும்
எப்பொழுதுமே இந்த சக்தியானவள் தனது சிவனை நினைத்து கொண்டே இருப்பாள். என்னவாயிற்று மகாதேவா? தாங்கள் ஏன் புன்னகைக்கிறீர்கள்? அதை என்னால் உணர முடிகிறது கௌரி. இது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. கடினமான சங்கடங்கள் பல ஏற்பட்டாலும் நாம் இருவரும் இணைந்து அதற்கு தீர்வை நிச்சயம் கண்டறிவோம் கௌரி. துர்கா தேவியாக ஒரு பரீட்சையை நீ கடந்து விட்டாய் கௌரி. இப்பொழுது அதைவிட பெரிய பரீட்சை ஒன்று காத்துக்கொண்டிருக்கிறது. அது உனது சக்திக்கான பரீட்சை அல்ல, உனது தாய்மைக்கான பரீட்சை. அசுரர்களின் தாயை தாங்கள். போதும் அசுரகுரு அவர்களே. இதற்கு முன் பல முறை தங்களின் உபதேசத்தை கேட்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது முடியாது. உபதேசம் அல்ல, நான் எப்பொழுதும் உண்மையைத்தான் கூறியிருக்கிறேன். என்ன உண்மை? தாங்கள் என்ன கூறுவீர்கள்? இது அசுரத்தாய் திதியின் விதி என்று கூறுவீர்கள். தேவர்கள் எனது புதல்வர்களை கொன்று கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் அவர்களைப் போல் என் புதல்வர்களை அமிர்தத்தை அருந்துவதற்கு அனுமதிக்கவில்லை. இன்று நான் தங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த மகாகாளி இன்னும் எத்தனை நாட்கள் தான் நம் அசுரர்களை கொன்று கொண்டிருப்பாள்? அதையெல்லாம் பார்த்து கொண்டு நான் பொறுமையாக என் புதல்வர்களின் அஸ்தியை காண வேண்டுமா? இத்தனை வருடங்கள் இந்த அசுரத்தாய் மௌனமாக இருந்தாள். ஆனால் இனி முடியாது. இனி இந்த அசுரத்தாய் திதி இவளுடைய ஒவ்வொரு புதல்வர்களின் மரணத்திற்கும் பழி வாங்குவாள். ஆனால் எப்படி? ஒவ்வொருவராக என் புதல்வர்களை மகாகாளி கொன்றுள்ளார். இனி அவளது புதல்வன் அவளது சுயத்தையே அழிக்கப் போகிறான். இது சாத்தியமில்லை. கணேசனும் கார்த்திகேயனும் தன் தாய்க்கு எதிராக செயல்பட மாட்டார்கள். தாங்கள் ஒன்றை மறந்து விட்டீர்கள். மகாகாளியின் மற்றொரு புதல்வனும் நலமாக உள்ளான். பலத்திலோ முரடன், பார்வையிலோ குருடன், அந்தகன். எந்த பிரச்சனை தங்களை இந்த இடத்தில் தானமாக அளித்ததிலிருந்து தொடங்கியதோ அது தங்களை மீண்டும் இந்த கைலாயத்திற்கு வர வைப்பதன் மூலம் நிறைவடைகிறது. மகாதேவா, நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று கைலாய குடும்பத்தினர் அனைவரையும் ஒன்றாக பார்ப்பதில் எவ்வளவு மகிழ்ச்சி உள்ளது. தாங்கள் விதிக்கு எதிராக செயல்படுகிறீர்கள். தாங்கள் அந்தகனை இந்த செயலுக்கு பயன்படுத்தக் கூடாது தாயே. தாங்கள் அசுரர்களின் குருவாவீர். அதனால் தான் நான் என் திட்டங்களை தங்களிடம் தெரிவிக்க வந்துள்ளேன். அதற்காக நான் தங்களிடம் அனுமதி வேண்டி வந்ததாக தவறாக எண்ணி விடாதீர்கள். மகாதேவா, அசுரத்தாய் அந்தகனை கண்டடைந்து விட்டாள். இந்த தீய செயலுக்கு அவனும் உடன்பட்டு விட்டால் மிகப்பெரிய அசம்பாவிதம் நிகழ்ந்துவிடும். என்னவாயிற்று மகாதேவா? இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் தங்கள் முகத்தில் கவலையின் ரேகை தெரிகிறதே. ஒன்றுமில்லை கௌரி. சிறிது காலம் உன்னை பிரிந்திருந்த கவலை இன்னும் என் மனதில் உள்ளது. உண்மையை கூறட்டுமா? என் கணவர், என் குழந்தை, இதில் எவரை தேர்ந்தெடுப்பது என்று